This video is sponsored by Buymote. Buymote அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். 7 மணி ட்ரெயினுக்கு 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு அறக்க பறக்க ஓடியாந்தவங்க. ஒரு வழியாக மதுரை ஜங்ஷன் வந்தோடனையும் ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு. எங்கே போகிறோன்னு சொல்லலையோ, குற்றாலம் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ட்ரெயின் ஜங்ஷன் வந்துட்டோங்க. அங்கே செங்கோட்டை பேசஞ்சர் நினச்சி காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஒரே மழை, சீசன் சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைத்துளிகள் பாருங்களேன், அந்த ட்ரெயினோட கம்பியில் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு. ட்ரெயின் மெதுவாக கிளம்பிச்சு. என்னடா இவ்வளோ தான் பேசஞ்சர் ட்ரெயின், இவ்வளோ தான் ஸ்பீடு, இவ்வளோ தான் போகும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்துச்சுங்க. திருப்பரங்குன்றம் தாண்டிச்சு. வண்டி சும்மா சூப்பராக ஸ்பீடாக போச்சுங்க. பயங்கர ஸ்பீடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு. பொதிகை ஆக்சுவலாக 3 ஹவர்ஸில் போயிடுவாங்கன்னாங்க. ஆனால் இது பேசஞ்சரு அதே மாதிரி 3 ஹவர்ஸில் போயிடுச்சுங்க குற்றாலம். அங்கே பாருங்களேன், மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ரம்மியத்தை பாருங்கள். போய் நேராக குற்றாலம் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஆட்டோவிலேருந்து நேராக 5 ஃபால்ஸ் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நேராக அந்த ஆட்டோக்கார் நேராக 5 ஃபால்ஸ் கூப்பிட்டு போனார். கடையெல்லாம் எதுவும் இருக்காது, சீசன் இருக்காதுன்னு நினச்சா அங்கே எல்லா கடையும் இருந்துச்சுங்க. அங்கே இப்போ ஐயப்பன் கோயில் சீசன்னால் எல்லா ஐயப்ப பக்தர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆட்டோவில் ஏறி நேராக 5 ஃபால்ஸ் போயிட்டோம். அங்கே பாருங்களேன், 5 ஃபால்ஸில் எவ்வளோ கடை இருக்குன்னு. எல்லாமே கடை ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் கிளைமேட்டு ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தோம், அவ்வளோ ட்ராவல் வேன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கிளைமேட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. நாங்கள் குளிக்கலான்ட்டு போனால் அங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு. 5 ஃபால்ஸில் சும்மா சூப்பராக தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் போகிற நேரம் குளிக்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஐயப்பன் பக்தர்கள் தான். அங்கே பாருங்களேன் கூட்டத்தை, எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா. நாங்கள் ஒரு வழியாக அங்கே கொஞ்சம் நேரம் குளிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டு நேராக உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் கூட ஒதுங்க மாட்டேன்ட்டாங்க. தள்ளி முள்ளி உள்ளே போய் நல்லா குளித்தோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் குளிச்சிருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா கணக்கில் ஒருத்தர் ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தார். அது என்னன்னு கேட்டால் நெல்லிக்காய்னார். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு அண்ணன் வந்து ஒரு பனம் கொட்டை மாதிரி அதில் வெட்டிகிட்டு இருந்தார். அதுலேருந்து ஒரு பருப்பு மாதிரி ஒன்று எடுத்து விற்றுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக பக்கத்தில் ஒருத்தர் பைனாப்பிள்லாம் வச்சுருந்தார். அதை ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். நேராக அங்கே ஒரு கடை இருந்துச்சு, ஃப்ரூட் ஷாப்பு. அங்கே வித்தியாசமாக ஒரு கிழங்கு இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டால் முடவாட்டுக்கால் கிழங்குன்னாங்க. சைவ ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. அதை கொஞ்சம் வாங்கினோம். ஜாயிண்ட் பெயின்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்தால் அங்கே ஒருத்தர் வாழைக்காயை போட்டு வச்சுருந்தார். என்னடா வாழைக்காயாக போட்டு வச்சுருக்காருன்னு பார்த்தா மிஷின் ஆக்சுவலாக சூப்பராக சிப்ஸு போட்டுட்டு இருந்துச்சுங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அது உள்ளே விழுந்துட்டுருக்குன்னு. அங்கே மோஸ்ட்லி வந்து சிப்ஸும் ஹல்வாவும் தான் ஃபேமஸ்ஸு. அந்த கடை ஃபுல்லாக வரிசையாக சிப்ஸு கடையும் ஹல்வா கடையும் தான் நிறைஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக சாப்பிட்றதுக்கு பார்டர் கடைக்கு போயிட்டோம். ரஹமத் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனப்போ நாங்கள் ஆட்டோக்காரையை உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்ல பீஸ்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு நேராக போய் பில் கொடுத்துட்டு அங்கே வெளியில் கூட்டமாக இருக்குன்னு எட்டி பார்த்தோம். என்னடா அப்படின்னு பார்த்தா பார்சல் வாங்க அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேராக அங்கே போய் ஆளுக்கு ஒரு மொஜிட்டோ சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நேராக அங்கே ஒரு பையன்ட்ட போய் 3 மொஜிட்டோ சொன்னோம். அவன் ஆக்சுவலாக சூப்பராக போட்டு கொடுத்தான். அது சோடா அந்த புதினால போட்டு. அன்றைக்கி டே 1 சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சுங்க.